வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய் மனிதநேயம், சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என பேசினார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு திறந்து தொழுகை மேற்கொண்டார். பின்பு நோன்பு கஞ்சியை அருந்தி நிகழ்ச்சியில் பேசிய அவர், இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு மனிதநேயம், சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் எனவும் கூறினார். கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன் எனவும், உனக்கு என்ன வரலாறு இருக்கு எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் ஆவேச பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக பேசி மாஃபா பாண்டியராஜனுக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். மேலும் விருதுநகரில் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது எனவும் சவால் விடுத்தார். ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. அதில் நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது எனவும், சென்னை பெருநகர பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் என்றும், மாநிலம் முழுவதும் சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம், ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மாட்டோம் என வீண் பிடிவாதம் பிடிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு அரசியல் சட்டத்தை மதிக்கின்றது, ஆனால் மத்திய அரசு அரசியல் சட்டத்தையே சிதைக்கும் வேலையை செய்கிறது எனவும் விமர்சித்துள்ளார். சென்னையில் 392 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் அலுவலக நுழைவு வாயில் அருகில் சென்னை பெருநகர காவல் சார்பில் காவல் உதவி QR குறியீடுகளை ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் வாடகை கார்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 39 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை அவர் திறந்து வைத்தார். மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து வாங்க பாஜக திட்டமிட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் கையெழுத்து பெறவும் பாஜக ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் பாஜகவினரின் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார். இது சர்ச்சையான நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேகதாது அணை கட்டப்படுவது குறித்து கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி கண்டிக்காமல் மொழி பிரச்சினைக்கு கடிதம் எழுதி கொண்டிருப்பதாகவும், 3 மொழி கொள்கையை எதிர்கொள்ள முடியாமல் திமுக கூட்டணி கட்சியினர் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பிரச்சினையை திசை திருப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை அரசு நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதமும், கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த டிசம்பர் மாதமும் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி 13 வகை பெரிய கனிமங்களுக்கும் 17 சிறிய வகை கனிமங்களுக்கும் நிலவரி விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் ஒட்டப்பட்ட போஸ்டரில் அமித்ஷாவுக்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அதில் இந்தியாவின் இரும்பு மனிதரை, வாழும் வரலாறே, வருக வருக என வார்த்தைகள் அழகாக இடம்பெற்றிருந்தாலும் அமித்ஷாவுக்கு பதிலாக பிரபல நடிகரும் இயக்குநருமான சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்றது. இந்த போஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், தனக்கு கட்சி பெயருக்கும் அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் சிலர் சதி செய்ததாகவும் பாஜக நிர்வாகி அருள்மொழி விளக்கமளித்துள்ளார்.
தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தென் மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து கூட்ட நடவடிக்கை குழு அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடன் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். திராவிட மாடல் என்றால் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் பதில் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் திமுகவினருடன் தொடர்புள்ள சாராய நிறுவனங்கள் 10 ரூபாய் பாட்டில் புகழ் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பான இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக செய்திகள் வந்துள்ளன. ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்று கேட்டால் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் என பதில் வரும் என்றும் பதிவிட்டுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் மத்திய பாஜக அரசு ரெய்டுகளை நடத்தி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக மீதான தமிழக அரசின் விமர்சனங்களை திசை திருப்பவே ரெய்டுகள் நடத்தப்படுவதாக கூறினார். அத்துடன் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மாணவர்களிடம் பாஜக கையெழுத்து வாங்கியது தவறு என்றும், நீட் தேர்வுக்காக திமுக சார்பில் நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் மாணவர்களை தவிர்த்து மற்றவர்களிடமே வாங்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்டது அவர்களின் கூட்டணி பிரதிபலிப்பை காட்டுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். திருவள்ளூரில் 4வது புத்தக திருவிழா நடைபெற்றது. இதனை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியரை வற்புறுத்தி கையெழுத்து பெறுவது கண்டிக்கத்தக்கது என்றும், 2 வழி கொள்கையே போதும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கு தொடர்பாக ஆளுநரின் செயலாளர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்த விவகாரத்தில் சிபிஐ வழக்கு விசாரணையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இவ்வழக்கு தொடர்பாக ஆளுநரின் முதன்மை செயலர் மார்ச் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டதுடன் தமிழக அரசின் மனுவின் நிலை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் ஆணை பிறப்பித்தனர். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளை கூட்டணியில் ஏற்றுக்கொள்வோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எங்களின் ஒரே எதிரி கட்சி திமுக மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். வரும் 11ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்சமாக 100 டிகிரி வெயில் கொளுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 11ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையின் பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை துவக்கி வைக்கிறார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் விதமாக சென்னை மாநகரில் பிங்க் ஆட்டோ திட்டம் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. பெண் ஓட்டுநர்கள் மூலம் சுமார் 250 ஆட்டோக்கள் சென்னை மாநகரில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினால் துவங்கப்பட உள்ள இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் பெரிதும் கவனம் ஈர்த்துள்ளது. ஒரு மாத காலமாக தொடர்ந்து வந்த சாம்சங் ஊழியர்களின் போராட்டம் ஒரு வழியாக முடிவை எட்டியுள்ளது. தொழிலாளர்களின் இடைவிடாத போராட்டத்தை தொடர்ந்து சாம்சங் நிர்வாகம் சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 23 பேர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள சாம்சங் நிர்வாகம், போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் இன்று முதல் ஊதியம் மற்றும் நாளை முதல் குழுக்களாக பயிற்சி வழங்கி அதன் பிறகு பணியில் சேர்க்கப்படுவார்கள் என எழுத்துப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தை விட்டு கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வரும் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தினங்களிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் 50,000 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்.
மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலத்தில் மத்திய பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை வரவேற்பு அளிக்கும் விதமாக CISF தொப்பி வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய அமித்ஷா மத்திய ஆயுத போலீஸ் படை தேர்வை தமிழ் உள்பட 8 மொழிகளில் இளைஞர்கள் எழுத முடியும் என்றார். அதேபோல் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எந்த மொழியையும் மத்திய அரசு திணிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் அனைத்து காய்கறிகளுக்கும் விலை நிர்ணயிக்கும் திமுகவின் வாக்குறுதி என்னவானது என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் தக்காளி விளைச்சல் அதிகரித்து உள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வாங்க ஆள் இல்லாமல் விவசாயிகள் அதனை சாலை மற்றும் கால்வாய்களில் கொட்டுவது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. ஆனைமலை புலிகள் சரணாலயம் திருமூர்த்தி மலையில் இருந்து குருமலைக்கு புதிய சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கு சாலை அமைத்தால் விலங்குகள் வேட்டையாடப்படும், மரங்களை வெட்டி கடத்த வாய்ப்பு உள்ளது என கூறி திருப்பூரை சேர்ந்த கௌதம் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதிகள் ஸ்ரீராம், முகமது சஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சாலை பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என அரசு சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திருவள்ளூரில் தொடங்கப்பட்ட புத்தக கண்காட்சியில் பாரதியாரின் வரிகளை பாரதிதாசனின் வரிகள் என குறிப்பிட்ட சம்பவம் வாசகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து 4ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியை தொடங்கியது. இந்நிலையில் கண்காட்சியில் வைக்கப்பட்ட பதாகைகளில் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகளை பாரதிதாசன் வரிகள் என குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்தது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் பதாகைகளை பாரதியார் என பெயர் மாற்றம் செய்தனர். திமுக MP தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அத்தொகுதியில் போட்டியிட்ட ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதனை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் MP தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என்று தீர்ப்பளித்தார். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, C. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 27 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்பவர் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 26 பேரில் 14 பேருக்கு கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகாத C. விஜயபாஸ்கர் இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டார். கோடை காலத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து ஆபத்தான பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லையில் உள்ள அகத்தியர் அருவியில் குளிக்க 40 ரூபாய் வசூலிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் முதலமைச்சரின் ஆலோசனைப்படி 20 ரூபாயாக குறைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் யானைகள் காட்டிலிருந்து குடியிருப்புகளுக்குள் வராமல் இருக்க ஊட்டி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மும்மொழி கல்விக்கு இடையூறாக இருக்கும் திமுக ஆட்சி இன்னும் 10 மாதங்களில் தூக்கி எறியப்படும் என்று மத்திய அமைச்சர் L. முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 2026இல் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் மும்மொழி கொள்கை தமிழகத்தில் நடைமுறைக்கு வரும் என்றார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சரின் செயல் கேலி கூத்தாக உள்ளது என கூறிய அவர், ஆட்சியின் தோல்வியை மறைக்க இல்லாத ஒன்றை கட்டமைக்க முதல்வர் முயற்சிப்பதாக விமர்சித்தார். அனைத்துக் கட்சி கூட்டம் திமுகவின் குற்றங்களை மறைத்து மக்களை திசை திருப்ப நடத்தப்படும் நாடகம் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் G. K. வாசன் சாடியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பயிலும் வயதில் பல மொழிகளை கற்க வேண்டும் என்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தடுக்க நினைப்பது அந்த மக்களுக்கு செய்கின்ற அநீதி என்றார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பே அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி இருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் சாடினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டுப் பணியாளர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர்.
திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை அளித்த புகாரில் ஆஜராகும்படி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததாக அவரது பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த வழக்கில் பணியாளர்கள் இருவரும் ஜாமீன் கோரிய மனுவை செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். அனைத்து மொழிகளுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக மோடி நாடகமாடி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பேசும் மொழி அல்லாத சமஸ்கிருத மொழியை ஊக்கப்படுத்த பல நூறு கோடியை ஒதுக்கியுள்ள மத்திய அரசு தமிழ் மொழிக்கு 24 கோடி மட்டுமே வழங்கியுள்ளதாக கூறினார். இதன் எதிர்ப்பு நிலையை வருகிற 2026 மத்திய அரசு நிச்சயம் சந்திக்கும் எனவும் சாடினார். அரசு உதவி பெறும் கல்லூரி தூய்மை பணியாளர் நியமன விவகாரத்தில் அரசின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது. சென்னை வேப்பேரியில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவரின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க கோரி கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு ஏற்கனவே தீர்வு காணப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்ததுடன் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டனர். கானா பின்னணி பாடகி இசைவாணி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கானா மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி இசைவாணி ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாட்டு பாடியது தொடர்பாக சமூக வலைதளங்களில் சிலர் சாதி பெயரை சொல்லி பாலின ரீதியாக தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து இசைவாணி வண்ணாரப்பேட்டை சைபர் கிரைமில் புகார் அளித்த நிலையில் திருவண்ணாமலையை சேர்ந்த பாஜக முன்னாள் ஆன்மீக பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் உள்பட 3 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை அருகே வீட்டில் இருக்கும் ஆட்டுக்குட்டியை வேட்டையாட சிறுத்தை ஒன்று அங்கும் இங்கும் உலாவிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அங்குள்ள ஓடப்பாளையத்தை சேர்ந்த விண்ணிலா என்பவர் தனது தோட்டத்தில் 8 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வடபகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று பட்டியில் இருந்த ஆடுகளை ஒவ்வொன்றாக பிடித்து வேட்டையாடியது. அதனை பிடிக்க வனத்துறையினர் அங்கு கூண்டு வைத்துள்ள நிலையில் நள்ளிரவில் சிறுத்தை மீண்டும் வீட்டிற்கு வந்து ஆடுகள் இருக்கிறதா என மோப்பம் பிடித்து வீட்டுக் கதவை திறந்தது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். சில்வாசாவில் நமோ மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் 460 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 450 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டிடத்தை பிரதமர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இம்மருத்துவமனையால் அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி சமூகங்களுக்கு அதிநவீன மருத்துவ சேவையை வழங்குவதோடு யூனியன் பிரதேசத்தில் சுகாதார சேவைகளை கணிசமாக வலுப்படுத்தும் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 4,80,000 சாலை விபத்துகளும் 1,80,000 இறப்புகளும் ஏற்படுகின்றன என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கட்கரி, இந்தியாவில் சாலை விபத்துகள் தொடர்பாக பல பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாக கூறினார். இறப்புகளில் 66.4 விழுக்காடு பேர் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் இது நாட்டுக்கு பெரும் இழப்பு என்றும் கட்கரி வேதனை தெரிவித்தார். பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் பெயரை டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு பல்கலைக்கழகம் என மாற்றம் செய்யப்படும் என்று பட்ஜெட் உரையில் முதல்வர் சித்தராமையா அறிவித்தார். மன்மோகன் சிங் பிரதமராக பதவி வகித்த போது அவர் பொருளாதார கொள்கைகளின் மேதையாக திகழ்ந்தவர். அவரது புகழை போற்றும் வகையிலும் அவர் நாட்டின் பொருளாதாரம், கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளுக்கு ஆற்றிய சேவைகளுக்காகவும் இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தேசிய அளவில் அந்த கல்லூரி சிறந்த கல்வியை வழங்க அனைத்து வழிவகைகளும் செய்யப்படும் என்றும் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். சிலி நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள சிலி நாட்டின் சான் பெட்ரோ டி அடகெமா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பொலிவியா நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள இந்நகரில் இருந்து 104 கிலோமீட்டர் தொலைவில் 93 அடி ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.1 பதிவான நிலையில் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
நடப்பாண்டு ஐபிஎல் போட்டிகளையொட்டி வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை பிசிசிஐ அறிவித்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் 18வது சீசனுக்கான அட்டவணை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் சீசன் தொடங்கும் நிலையில் பயிற்சிக்கு செல்லும் வீரர்கள் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் பேருந்துகளில் மட்டுமே பயணிக்க வேண்டும். பயிற்சிக்கு வரும்போது உரிய அங்கீகார அட்டை கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடையாள அட்டை எடுத்துவர மறுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசளிப்பு நிகழ்வின் போது வீரர்கள் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி அணியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த மாதம் தொடங்கும் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் தொடரில் இந்திய அணி பங்கேற்கிறது. 13வது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இலங்கை கிரிக்கெட் வாரியம் முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் இலங்கையுடன் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகள் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை கொழும்புவில் உள்ள பிரேமதாசா ஸ்டேடியத்தில் நடைபெறும் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. தன்னை பற்றியும் தனது கணவரை பற்றியும் தவறான தகவல் பரப்பப்படுகிறது என பாடகி கல்பனா தெரிவித்துள்ளார். மன அழுத்தத்தால் நீண்ட வருடங்களாக தனக்கு தூங்க முடியாத பிரச்சனை இருந்தது என்றும் அதற்காக இந்தியாவில் வாகனங்கள் விற்பனை 17% சரிவடைந்துள்ளது. ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான படா தெலுங்கானா தவிர்த்து நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி 13,53,280 இருசக்கர வாகனங்கள், 94,181 ஆட்டோ என மொத்தம் 18,99,196 வாகனங்கள் பதிவாகியுள்ளன. ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் கடந்த மாதம் 17.12% வாகனங்கள் குறைவாக பதிவாகியுள்ளன. மேலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை 7.19% சரிந்திருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா சாமி தரிசனம் செய்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வரும் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா சிங்கப்பெருமாள் திருக்கோவிலுக்கு தனது கணவருடன் வந்து பெருமாளை வணங்கி வழிபட்டார். அப்போது அங்கிருந்து ரஜினி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சௌந்தர்யாவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.